வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சுரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சுரைக்காய் நமது உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய ஒரு காய் வகைங்க. சுரைக்காயில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் பி எல்லாமே இருக்குது. போதுமான அளவுக்கு நீர் சத்து, நார் சத்து, கொழுப்பு சத்துக்கள், தாது உப்புகள் இவை அனைத்துமே சுரைக்காயில் இருக்குங்க. சுரைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய அப்டேட்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன் அப்படின்னா சுரைக்காய் வந்து ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கி காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுரைக்காய் அடிக்கடி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறுநீர் வந்து நல்லா உங்களுக்கு வெளியேறுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். எனவே சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க, அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க, அந்த மாதிரி சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்கலாம் பழுத்த சுரைக்காயை வந்து ரசமாக்கி அதோட வந்து ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை ரசத்தையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஸோ உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த சிறுநீர் வழியாகவே அதிகமாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சிறுநீரகம் தன்னுடைய வேலையை வந்து மிகச்சிறப்பாக செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சுரைக்காய் வந்து துணை புரியுங்க. வறட்சி நீங்கி போவதற்கு நம்ம சுரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போது கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவு வகைகளையும் வறுத்த உணவு வகைகளையும் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக வந்து தண்ணீர் தாகம் வந்து எடுக்கும். அப்போ வயிற்றுப்போக்கு ஏற்பட்டவர்களுக்கும் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் பேஷண்ட்ஸ் அவங்களுக்குமே இந்த பிரச்சனை தான் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த நாக்கு வறட்சி ஏற்படக்கூடிய சமயத்தில் ஒரு கப் பச்சையான சுரைக்காய் ரசத்தில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு அருந்தினாங்க அப்படின்னா அந்த வறட்சி வந்து அவங்களுக்கு நீங்கிடும். உப்பு போடாமல் இந்த ரசத்தை வந்து நீங்கள் அருந்தக்கூடாது. உப்பு போட்டு அருந்தினீங்க அப்படின்னா அந்த வறட்சி உங்களுக்கு வந்து நீங்கி போயிடுங்க. பித்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் சுரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போது வந்து உணவு மாறுபாட்டாலும் மன அழுத்தத்தாலும் உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்கக்கூடிய வாத பித்த கபத்தில் பித்தத்தினுடைய நிலை வந்து அதிகரிக்கும் போது உடல் வந்து நமக்கு பலவீனம் அடைஞ்சு பல நோய்களினுடைய தாக்கம் வந்து நமக்கு உண்டாகும். அப்போது இந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு சுரைக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருத்துவ உணவாக இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சுரைக்காயை வந்து மதிய உணவோடு சேர்த்து எடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த பித்தம் வந்து விரைவிலேயே சமநிலைப்படும். அப்போ பித்தத்தை வந்து நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. கண் நோய்கள் நீங்கி போவதற்கு நீங்கள் சுரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நமது தலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். ஸோ அந்த கண்கள் வந்து தற்காலங்களில் பலரும் வந்து அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து ஒர்க் பண்ணும்போது கணினி சம்மந்தமான பணிகள் இருக்கிறதால கண் எரிச்சல், கண் வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கண் குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கு சுரைக்காயை சுட்டு சாம்பலாக்கி தேனில் குழைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண் நோய்கள் நமக்கு வந்து நீங்கிவிடும். அப்போ நமக்கு வந்து கண் பார்வையை கூர்மைப்படுத்தணும்னா கண் பார்வைக்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை நம்ம உணவுகளின் மூலமாக வழங்கணும். இப்போ நீங்கள் சுரைக்காய் எடுத்துக்கொண்டீங்கன்னா கண் பார்வை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இதனால் ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது, மாலைக்கண் நோய் ஏற்படுவது, விழிப்படலம் சேதமடைவது, கண் கருவிழி நலம் பாதிக்கப்படுவது, இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கண் பார்வைக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து முன்னாடியே வராமல் தடுக்கப்படும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம தொடர்ந்து வந்து சுரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ரத்த அழுத்தம் நோய் வந்து இந்த காலத்தில் பலருக்கும் இருக்குது. அதீத ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டு அதை குறைக்கிறதுக்கு விரும்பக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு துண்டு சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். அது கூட வந்து விதை நீக்கிய ஒரு நெல்லிக்காய், இதை வந்து நீங்கள் நீர் விட்டு அரைத்து சாறு பிழிந்து வாரம் 2 முறை காலையில் வெறும் வயிற்றில் பருகி வந்தீங்க அப்படின்னா அதீத ரத்த அழுத்தம் வந்து விரைவில் உங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஹை பிபி அப்படின்ற அந்த பிளட் ப்ரெஷர் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிபி அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் பிபி, அதாவது ரத்த அழுத்தம் சொல்லுவோம். ஸோ இதன் மூலமாக போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உங்களுடைய உடலுக்கு கிடைக்காது. அப்போது உங்களுடைய உடலுக்கு கிடைக்கல, நீங்கள் சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டீங்க. ஏன்னா ரத்தம் தான் நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து சுறுசுறுப்பாக நம்மளை இயங்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் போகாத போது என்ன ஆகும்னா மயக்கம், சோர்வுலாம் நமக்கு ஏற்படும். இதன் மூலமாக இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் சரியான அளவில் கிடைக்கலன்னா மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அபாயத்துக்குள்ளே வந்து போகக்கூடாது அப்படின்னா அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி உடலையும் இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும்னா சுரைக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. தூக்கமின்மை பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். தூக்கமின்மை ஒரு மனிதனை மிகவும் அவஸ்தைக்குள்ளாக்கூடிய ஒரு பிரச்சனை. தூக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெயோட சுரைக்காய் சாற்றையும் சேர்த்து இரவில் படுக்க போகும்போது தலைமுடிகளில் அதை விட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணணுங்க. அப்போ முடி கற்றைகள், தலை
தலைப்பகுதி முதலியவற்றில் சேர்த்து ஊறக்கூடிய இந்த எண்ணெய் வந்து உடனே தூக்கத்தை வந்து நமக்கு வந்து வரவழைச்சிரும். நீங்கள் சுரைக்காயை உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே இயல்பாகவே தூக்கம் வர வைக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டும் உங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். சுரைக்காயினுடைய இலைகளை சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே தூக்கமின்மை பிரச்சனை வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டு விடலாம். இப்போ தூக்கமின்மை பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுபடணும்னா முதல்ல அந்த மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் விடுபடணும் இல்லையா? அப்போ அந்த மன அழுத்தத்தெல்லாம் குறைச்சி தூக்கம் வரக்கூடிய இயல்பான ஹார்மோன்கள் சுரக்க வைக்கிறதுக்கு தான் சுரைக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ சுரைக்காய் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.